நண்பர்களே, இதுவரைக்கும் நீங்கள் தந்த ஆதரவுக்கு நன்றி. வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் ஆரம்பம் முதல் இறுதி வரை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்கள் கேள்விகளை காமெண்டில் பதிவிடவும். நான் பதில் அளிப்பேன். நிக்காஹ் ஹலாலா என்னும் இஸ்லாமிய சட்டத்தின் மிகவும் வினோதமான மற்றும் வெறுக்கத்தக்க அம்சங்களில் ஒன்றாகும். நிக்காஹ் என்றால் பாலியல் ஊடுருவல் என்றும், ஹலாலா என்றால் ஹலால் அல்லது அனுமதிக்கப்பட்ட ஒன்றை உருவாக்குவது என்றும் பொருள். பின்வரும் கதை குரான் சூரா அல் பக்ரா வசனம் 230 மற்றும் ஹதீஸ் சஹீஹ் புகாரி தொகுதி 7, புத்தகம் 72, ஹதீஸ் 715 ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. ரீஃபர் ஆர் அல் கராசி தனது மனைவியுடன் சண்டையிட்டார். அவர் தனது மனைவியுடன் சண்டையிடும்போது கோபத்தில் அவர் தனது மனைவியை விவாகரத்து செய்தார். அதுதான் உனக்கு வேணும், இதா வாங்கிக்க, தலக் தலாக் தல்லாக். ஹாஹா, என்ன அவ்வளவு சுலபமா விவாகரத்து பண்ணிட்டீங்க? நம் குழந்தைகள் நிலைமை என்ன? ஓ ஓ ஓ ஆனால் பின்னர் அவர்கள் சமரசம் செய்ய விரும்பினர். ஓ, நீங்கள் என்ன சொல்றீங்கள்? அந்த 3 வார்த்தைகளை சொன்னபோது எனக்கு ஆத்திரமாக இருந்தது. நான் அதை செய்திருக்கக் கூடாது. நான் மிகவும் வருந்துகிறேன். நாம் மீண்டும் ஒன்றிணைய வேண்டும். நான் எங்கள் குடும்பத்தை காப்பாற்ற விரும்பினேன், ஆனால் அந்த 3 வார்த்தைகளுக்கு பிறகு அதை செய்ய முடியுமா? ஆனால் குர்ஆன் சூரத்துல் பகரா வசனம் 230 அல்லாஹ் கூறும் தடயத்தை நினைவில் கொள்ளுங்கள். கணவன் அவளை 3 முறை தலாக் செய்திருந்தால் அவள் மற்றொரு கணவனை மணக்கும் வரை அவள் அவனுக்கு தடை செய்யப்பட்டாள். பின்னர் புதியதாக இருந்தால் கணவன் அவளை விவாகரத்து செய்கிறான். அந்த பெண்ணும் அவளுடைய முன்னாள் கணவனும் விரும்பினால் மறுமணம் செய்து கொள்வதில் எந்த குற்றமும் இல்லை. அவர் உண்மையாவே அப்படி சொன்னாரா? நான் பயப்படுகிறேன். ஓ இல்லை. உன்னிடம் திரும்பி வருவதற்கு நான் திருமணம் செய்து கொள்ள ஒரு மனிதனை கண்டுபிடிக்க வேண்டுமா? இந்த வினோதமான மற்றும் சிக்கலான சட்டத்தின் நோக்கம் என்ன? இஸ்லாத்தில் 3வது முறையாக தலாக்கின் வார்த்தை உச்சரிக்கப்பட்ட பிறகு விவாகரத்து மாற்ற முடியாதது. பெண் தனது முதல் கணவரை மறுமணம் செய்வதற்கு முன்பு வேறொரு ஆணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். விவாகரத்து பெற்றார். இதன் காரணமாக அப்துல் ரஹ்மான் பின் அல் ஜுபைர் என்ற வயதான மற்றும் ஏழை மனிதரை திருமணம் செய்ய முடிவு செய்தார். நான் உன்னை மணந்து கொள்வேன். உன் வரதட்சணை இந்த முக்காடு விளிம்பு. ஓ, இவ்வளவுதானா உங்களுக்கு கிடைத்தது? அந்த சிறு பரிசை வரதட்சணையாக அவள் மதிக்கவில்லை என்றாலும் அப்துல் ரஹ்மானை திருமணம் செய்து கொள்ளும் தனது திட்டத்தை தொடர்ந்தாள். கல்யாண சடங்கு முடிந்துவிட்டது. அப்துல் ரஹ்மான் முதல் இரவை முடிக்க விரும்பினார். நான் செய்ய அது விரும்புகிறேன். உங்களோட வேண்டாம், இப்ப வேண்டாம் ப்ளீஸ். நாம் அதை இப்போது செய்யலாமா? ஒருவேளை பின்னர் செய்யலாமா? என்னை ஏன் நிராகரிக்கிறீர்கள்? நான் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும்? நமக்கு திருமணமாகிவிட்டது அல்லவா? உங்களிடம் அல்லது என்னிடம் ஏதாவது தவறு இருக்கிறதா? நான் அப்துல் ரஹ்மானை அவமதிக்க விரும்பவில்லை, ஆனால் இது எனக்கு மிகவும் கடினமான மற்றும் சங்கடமான சூழ்நிலை. எனது குடும்பத்தை காப்பாற்ற அந்நியருடன் உடலுறவு கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன். இந்த விஷயத்துல என் கருத்து ஒரு பொருட்டல்ல, என் உணர்வுகள் ஒரு பொருட்டல்ல, என் முழு இருப்பும் ஒரு பொருட்டல்ல. என்னால் கூட ஏற்படாத ஒரு பிரச்சனையை தீர்க்க என் விருப்பத்திற்கு எதிராக என் சொந்த உடலை பயன்படுத்த நான் அனுமதிக்க வேண்டும். இது முற்றிலும் நியாயமற்றது. எனக்கு எந்த நீதியும் கிடைக்காது. இறுதியில் அப்துல் ரஹ்மான் தனது புதிய மனைவிக்கு அவருடன் நெருக்கமாக இருக்க ஆர்வமில்லை என்பதை உணர்ந்தார். அவனுக்கு அவள் மீது கோபம் வந்தது. நீங்கள் வேண்டுமென்றே என்னை நிராகரித்தீர்கள். எனவே நான் உங்களை விவாகரத்து செய்கிறேன். பின்னர் நீங்கள் ரிஃபாவுக்கு திரும்பலாம். இதுதான் உங்க திட்டம், இல்லையா? ஓ இல்லை, நீங்கள் தவறா புரிஞ்சுகிட்டீங்கள் என்று நினைக்கிறேன். குரான் சூரா அனிசா வசனம் 34 எந்த பெண்களை நோக்கி நீங்கள் விசுவாசமின்மையை அஞ்சுகிறீர்களோ அவர்களை நான் அடிப்பேன் என்று கூறுகிறது.
நிறுத்து. தயவு செய்து நீ என்னை காயப்படுத்துகிறாய். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அடுத்த நாள் அந்த பெண் நீதி கேட்க ஆயிஷாவை அவரது வீட்டில் சந்திக்கச் சென்றார். சலாம் அலைக்கும் ஆயிஷா. வாஹ் அலிகமுசலாம். அஸ்தக்பிருல்லாஹ். உங்களுக்கு என்ன நடந்தது? அப்துல் ரஹ்மான் என்னை மிகவும் மோசமாக அடித்தார். ஓ இல்ல. நபிகள் நாயகம் ஆயிஷாவின் வீட்டிற்கு வந்தார். இங்கு என்ன நடக்கிறது? அவளது கணவன் அவளை அடித்தான். முஃபமினான பெண்களைப் போல் வேறு எந்த பெண்ணும் துன்பப்படுவதை நான் பார்த்ததில்லை. பார், அவளுடைய ஆடைகளை விட அவளுடைய தோல் நிறம் பச்சையாக இருக்கிறது. பின்னர் ரஹ்மான் மற்றும் அவரது மற்றொரு மனைவி மூலம் 2 மகன்கள் நபிகள் நாயகம் சந்திக்க வந்தனர். ஓ ரசூல் அல்லாஹ், அவள் உன்னிடம் பொய் சொன்னாள். அல்லாஹ்வின் மீதானையாக நான் அவனுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. ஆனால் அவன் ஆண்மையற்றவன். இதைப் போலவே அவனும் எனக்கு ஒன்றுக்கும் உதவாதவன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, ஓ ரசூல் அல்லாஹ், அவள் பொய் சொன்னாள். நான் மிகவும் வலிமையானவன், அவளை திருப்திப்படுத்த முடியும். ஆனால் அவள் கீழ்ப்படியாதவள், ரிஃபாவுக்கு திரும்பிச் செல்ல விரும்புகிறாள். அதுதான் உங்கள் நோக்கம் என்றால், அப்துர் ரஹ்மான் உங்களுடன் உடல் உறவு கொள்ளாமல் நீங்கள் மறுமணம் செய்து கொள்வது சட்டவிரோதமானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனா அவன் என்னை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டான். இவர்கள் உங்கள் மகன்களா? ஆம். எனக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு சொன்னால் புரியாது. எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் ஆண்மையற்றவன் என்று நீ சொன்னாய். ஆனால் அல்லாவின் மீது ஆணையாக இந்த சிறுவர்கள் அவனைப் போலவே இருக்கிறார்கள். ஒரு காகம் ஒரு காக்கையை ஒத்திருக்கிறது. ஆண்மையின்மையும் மலட்டுத்தன்மையும் சமம் என்று படிப்பறிவில்லாத நபிகள் நாயகம் நினைத்தார். நபிகள் நாயகத்தின் கூற்றுப்படி ஒரு கணவன் ஏற்கனவே தனது மனைவியை 3 முறை தலாக் கூறி விவாகரத்து செய்தால் அவர் தனது மனைவியுடன் இனி சமரசம் செய்ய முடியாது. முதல் கணவனை மறுமணம் செய்ய பெண் முதலில் திருமணம் செய்து வேறு ஒரு ஆணுடன் உடலுறவு கொள்ள வேண்டும். பின்னர் விவாகரத்து பெற வேண்டும். அதன் பிறகு அவள் தனது முதல் முன்னாள் கணவனை மறுமணம் செய்து கொள்ளலாம். அப்துல் ரஹ்மான் என்னை அடித்து குழாக்கியது பற்றி ரசூலல்லாஹ் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. என்னை போன்ற பெண்ணுக்கு நீதி எங்கே? குர்ஆன் சூரா மற்றும் நிசா வசனம் 34. ஆண்கள் தங்கள் பெண்களை என்றென்றும் துஷ்பிரயோகம் செய்ய சாக்குப்போக்கு கொடுத்தது. விவாகரத்து செய்ய ஒரு தெரியாத மனுஷனை ஏன் நான் கல்யாணம் செய்யணும்? ரீஃபாவை மறுமணம் செய்ய? ஆஹா. ஆம். இரண்டாவது திருமணத்தின் அர்த்தம் என்ன? நிகா ஹவாலாவில் மற்றொரு ஆணுடன் உடலுறவு கொள்ள வேண்டிய அவசியம் அடையாளமாக இல்லை. முஹம்மது நபி குர்ஆன் சூரா அல் பக்ரா வசனம் 230 கலப்புத் திருமணம் முழுமையடைய வேண்டும் என்பதில் மிகத் தெளிவாக இருக்கிறார். கணவனின் கோபத்திற்கு எந்த தகுதியும் செய்யாத ஒரு பெண்ணுக்கு இந்த கட்டளை முற்றிலும் இழிவானது. பாலியல்வாதம் இஸ்லாத்தில் ஆழமாக வேரூன்றி உள்ளது என்பதற்கு இது நிச்சயமாக மறுக்க முடியாத சான்றாகும். பின்வரும் நேர்காணல்கள் குர்ஆன் சூரா அல் பக்கரா வசனம் 230 நவீன காலங்களில் புலனாய்வின் அடிப்படையில் ஏற்படுத்தும் தாக்கம் பற்றியவர். பங்கேற்பாளர்களின் பாதுகாப்பதற்காக இந்தியாவின் செய்தி ஊடகங்களில் இருந்து அவர்களின் உண்மையான முகங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. இது எவ்வளவு பயங்கரமானதாக இருந்தாலும் பல இஸ்லாமிய அறிஞர்கள் இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் தங்கள் திருமணங்களை காப்பாற்ற முயற்சிக்கும் விவாகரத்து பெற்ற முஸ்லிம் பெண்களுடன் ஒரு இரவு தங்குவதற்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். பங்கேற்பாளர்களின் தனியுரிமையை பாதுகாக்க அவர்களின் உண்மையான முகங்கள் வெளிப்படுத்தப்படாது. YCA சேவையை வழங்கும் முதல் இமாம் மொராதாபாத்தில் உள்ள மதீனா மசூதியின் இமாம் முகமது நதீம் ஆவார். இமாம் நதீம், நீங்கள் இன்னும் சிங்கிளா? உண்மையில் எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. இருப்பினும் விவாகரத்து பெற்ற முஸ்லிம் பெண்ணின் உறவினராக வேடமிட்டு ஒரு இரவு ஒரு கணவராக எனது பாத்திரத்தை பேச்சுவார்த்தை நடத்த உங்கள் மனைவி இதை ஆட்சேபிப்பாரா? ஓ இல்லை.
அவளுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்காது. நீ அவளுடன் பேசினியா? இல்லை, நான் அவளுடன் பேசவில்லை. நான் அவளிடம் சொல்லவில்லை. நான் இதற்கு முன்பு பல நிக்காஹ் ஹலாலா திருமணங்களை நடத்தி வைத்தேன் என்று அவளிடம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்த நேரத்தில் நான் பாலியல் முழு சேவைக்கும் ஒரு தொகுப்பு ஒப்பந்தத்தை சொல்ல விரும்புகிறேன். விலை அவ்வளவாக இல்லை, 1,00,000 மட்டுமே. நான் விவாகரத்து வழங்குவேன் என்று உத்தரவாதம் அளிக்கிறேன். மணமகளுடன் ஒரு இரவை கழித்த பிறகு ஷரியா சட்டத்தின்படி தனது முதல் கணவரிடம் திரும்பிச் செல்ல அவர் தகுதி பெறுவார். நான் உதவ இங்கே இருக்கிறேன். அப்போ இது ஒன் நைட் ஸ்டாண்டா? ஆமா, அனிதம இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் ஹலால். ஒரு இரவு மாப்பிள்ளை வியாபாரம் பரவலாக உள்ளது. புதுடெல்லியில் உள்ள மற்ற இமாம்களை சந்திப்போம். பின்வரும் நேர்காணல்கள் இந்தியா டுடேவில் வெளியான ஒரு கட்டுரையை அடிப்படையாக கொண்டவை. இவர்தான் ஜுபைர் காசிம், திருமணமாகி 2 மனைவிகளுடன் இருக்கும் தகுதி வாய்ந்த மௌலானா. பணத்திற்காக நிக்கா ஹலவாவை வாங்க அவர் தன்னை முன்மொழிந்தார். நான் பல இரவுகளை வெளியே கழிக்கிறேன். 2 மனைவிகளுடன் இதை நிர்வகிப்பது மிகவும் எளிது. ஒருவர் நான் 2ஆமவருடன் இருப்பதாக நினைப்பார், மற்றொருவர் நான் மற்றவருடன் இருப்பதாக நினைப்பார். 2 மனைவிகளுடன் இது ஒன்றும் கடினமல்ல. இஸ்லாமிய திருமணங்களின் போது மணமகன் தனது மணமகளுக்கு அடகு வைக்கும் பணம் அல்லது பரிசான மகர் அல்லது வரதட்சணையின் அடிப்படையில் எனது கட்டணத்தை நான் நிர்ணயிக்கிறேன். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நான் ஒவ்வொரு ஏற்பாட்டையும் செய்வேன். 30,000 மஹராக நிர்ணயிக்கப்பட்டால் அது நிக்காஹ் ஹலாலாவில் பங்கேற்பதற்காக மொத்தம் 40,000 அல்லது 50,000 இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அழுகல் ஆழமாக ஓடுகிறது. அடுத்து டெல்லியின் தாருல் உலோ மஹ்முதியா மதரசாவின் முகமது முஸ்தகிமை சந்திப்போம். இஸ்லாமிய ஆய்வுகளில் கல்வி கற்ற அவர் இதற்கு முன்பு பலமுறை செய்ததை செய்ய ஆர்வமாக இருந்தார். என்னை முழுமைப்படுத்த விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுடன் உடலுறவு கொள். அந்த அறையில் ஒரு பெண் இருந்தாள். நான் அங்கு சென்று உடலுறவு கொண்டேன். பின்னர் அதிகாலை 2 அல்லது 3 மணிக்கு புறப்பட்டேன். நான் அவளை விவாகரத்து செய்தேன். முறையான திருமணம் இல்லாமலேயே ஓரிரு முறை செய்தேன். அப்போ நீங்க 3 நிக்கா ஹலாலாவில் கலந்துகிட்டீங்களா? நீங்கள் உண்மையில் ஒரு சந்தர்ப்பத்தில் திருமணம் செய்து கொண்டீர்கள், இல்லையா? மற்ற இருவரான நிகா ஹலாலா திருமணம் செய்து கொள்ளவில்லை. திருமணமில்லாமல் அவளுடன் படுத்துவிட்டு அதிகாலை 1 மணிக்கு கிளம்பினேன். இந்த சேவைக்கான எனது கட்டணத்தில் எனது மதரசாவுக்கான நன்கொடையும் அடங்கும். மணமகள் மதரசாவுக்கு 20,000 செலுத்த வேண்டும். என்னை பொறுத்தவரை எவ்வளவு தொகைக்கு வேண்டுமானாலும் அதைச் செய்ய நான் தயாராக இருக்கிறேன். இதற்கு முன் பலமுறை செய்துள்ளேன். பல முஸ்லிம்கள் இந்த இஸ்லாமிய ஒரு இரவு நிலைப்பாட்டால் சங்கடப்படுகிறார்கள். மேலும் அவர்கள் நிக்காஹ் ஹலாலாவை கண்டிக்கும் பின்வரும் ஹதீஸை மேற்கோள் காட்டுகிறார்கள். சுனன் அபூதாவூத் 2026. அலி இப்னு அபூ தாலிப் ரலி அறிவித்தார், விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணை உள்நோக்கத்துடன் மணப்பவர் மீது சாபம் உண்டாகட்டும் என்று நபி ஸல் அவர்கள் கூறினார்கள். அவளுடைய முன்னாள் கணவனுக்கும் அவள் யாருக்கு சட்டப்பூர்வமாக்கப்பட்டிருக்கிறாளோ அவருக்கும் அவளை சட்டப்பூர்வமாக்குவது. ஆனால் இந்த ஹதீஸ் குரான் சூரா அல் பஹரா வசனம் 230க்கு முரண்படுகிறது. இது முஸ்லிம் பெண் தனது 2வது கணவர் விவாகரத்து செய்த பிறகு தனது முதல் கணவரை மறுமணம் செய்து கொள்ளலாம் என்று தெளிவாக கூறுகிறது. 230வது வசனத்தின் பின்னணியில் உள்ள நிகழ்வு மற்றும் அதன் தேவையின் அடிப்படையில் ஹலால் சேவைகளை தேடும் முஸ்லிம் பெண்கள் பாலியல் சுரண்டல், மிரட்டல் அல்லது நிதி ரீதியாக சுரண்டப்படும் அபாயங்களை எதிர்கொள்கின்றனர். ஆனால் முஸ்லிம் பெண் தனது முதல் கணவனிடம் திரும்ப என்ன செய்ய வேண்டும்? இந்த நிக்காஹ் சட்டத்தினால் நான் அனுபவித்த அடித்த அடிகள் எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண் வெறுப்பு முகமது நபியிடம் நியாயம் கேட்பது பல்லை பிடுங்குவது போன்றது.